நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் மீண்டுமாக இந்த இரவு வேளையில் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு தடையின் நிமித்தம் என் வாழ்க்கையில் தடைகள் என்று சொல்லி எதை எடுத்தாலும் எனக்கு தடைகள், ஒரு காரியத்தில் கூட எனக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை. நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? நான் ஏனாகிலும் செய்து முன்னேற வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறேன், அதிலும் தடைகள். நான் எப்படியாகிலும் இந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், அதிலும் தடைகள். என் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையை நான் பார்க்க வேண்டும் நினைக்கிறேன், ஆனால் அதிலும் தடைகள் என்று சொல்லி எல்லா காரியத்திலும் தடைகள் என்று சொல்லி தடைகளோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். வேதத்தில் எல்லா காரியத்திற்கும் ஒரு விடை உண்டு. அதே போல தான் இந்த தடைகளை குறித்தும் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். இந்த தடைகளை எப்படி அவர் உடைக்கிறார் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஆமென், ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் நம்ம கூட தான் இருக்கார், நமக்கு முன்பாக தான் போகிறார். ஹல்லேலூயா. நம்ம கூட நடந்து வருகிறார். நம்ம தனியாக இல்லை. ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அது இந்த வார்த்தை சொல்கிறது. அதோடு மாத்திரம் இல்லை, வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்களாம். வேற பக்க வழியா இல்லை, எந்த வாசல் வழியா பிரவேசிக்கணுமோ. நான் இப்படித்தான் இந்த காரியத்தை உண்மையா நேர் வழியா செய்யணும்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு நான் என்ன செய்யறேன், ஏதோ பக்க வழியாய் போகிறேன் என்று சொல்லுவோம் அல்லவா? அப்படி அல்ல. தேவன் என்ன செய்வாரா? வாசலால் உட்பிரவேசிக்க பண்ணுவாராம். ஆமென். தடைகளை உடைக்கிற ஆண்டவர், நம்மை நேராய் சீராய் நடத்துகிற ஆண்டவர் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு முன்பாக ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ராஜா நமக்கு முன்பாய் போகிறபடியால் எல்லா தடைகளும் என்ன செய்யும்? தகர்க்கப்படும். சபையான வழியில் நடத்துகிற ஒரு நல்ல ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு எதிராளிகள் இருக்கிறாங்க, அவங்களாம் என்னை பார்த்து சிரிக்க கூடாது, நான் தடையில்லாமல் நேராய் நடக்கணும்னு சொல்கிறவர்களை கர்த்தர் சொல்கிறார், உங்கள் எதிராளிகள் நிமித்தம் சபையான பாதையில் நான் நடத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தடைகளை நீக்கப்படுவோர் நம்மோடு கூட வருகிறார். ஆனால் மனுஷனுடைய வழி எப்படி இருக்கும் தெரியுமா? அழகாக இருக்கும், ஆனால் முடிவு எப்படி இருக்கும்? மரண வழிகள். நாம் நினைக்கிறோம் நிறைய பேருக்கு அவங்க தடையில்லாமல் அவங்க வழிகளெல்லாம் வாய்க்குது, அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. தப்பு கணக்கு போடுறீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால தான் சில தடைகள் வந்தது. அது எதற்கென்று சொன்னால் அது நன்மைக்கு எதுவாய் மாறும். ஒரு நாள் அது வெட்கத்தை கொடுக்காது. அதன் மூலம் நம்முடைய பேர், நம்முடைய எல்லா காரியங்களும் மேன்மைப்படுமே அன்றி ஒரு நாளும் கீழாய் போகாது. கர்த்தர் நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார். தடைகள் வருவது நன்மைக்கு எதுவாகத்தான் முடியுமே தவிர ஒரு நாள் அது தீமையாக முடியாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் நம்மோடு கூட நடந்து வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நடந்து வந்தாரா? பார்ப்போம். ஆமென், ஹல்லேலூயா. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு செல்வதற்காக நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். போன கொஞ்ச தூரத்திலேயே பார்த்தீங்கன்னா செங்கடல் வந்துருச்சு. இவங்க செங்கடலை பார்த்தாங்க. ஐயோ, இந்த கடலை எப்படி என்ன செய்கிறது? கடந்து போக முடியாது. நான் ஒரு நாள் நினைத்து பார்த்தேன். மெரினா பீச்சில் ஒரு நாள் நின்ற போது அந்த கடலின் அலைகளையும் கடலையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளோ அழகாக சமுத்திரத்தை படைத்திருக்கிறார். இதன் மேல் எப்படி பேதுரு நடந்திருப்பான், எவ்வளோ பயம் இல்லாமல் நடந்திருப்பான். அதோடு நான் விடலை, இந்த கடலுக்கெல்லாம் ஒரு எல்லையை போட்டு இதை மீறாதே என்று சொல்லி அந்த கடல் தண்ணியெல்லாம் உள்ள வரணும். எவ்வளோ நேரம் ஆகும்? கொஞ்ச நேரம் தான். ஆனால் அதையும் ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிறார். அதோடு விட்டார். இந்த கடலில் எப்படி பாதை திறந்தது? செங்கடலில் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனார்கள். நமக்கு பார்ப்பதற்கே பயமாக இருக்கிறது. அப்படி என்றால் எத்தனை நல்ல தேவன் அவர் பாருங்க. நம்முடைய கர்த்தர் நல்லவர்.
அவர் கிருபை என்றும் உள்ளது. இதை அவர்கள் உணர்ந்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பின்னால் பார்த்தார்கள், பார்வோனின் சேனை ரதங்கள் எல்லாம் வந்து கொண்டிருந்தது. இவர்களுக்கு ஒரே பயம், ஒரு பெரிய தடை, நன்றாய் மாட்டிக்கொண்டோம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் நினைத்தார்கள். அவ்வளவுதான். அவங்க கேட்டாங்க மோசே இடத்துல, எகிப்தில் பிரேத குழி இல்லைன்னா இங்கே கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டேன், எங்களை விட்டுட்டேன், அங்கே புதைக்க இடம்னா இந்த கடலுக்குள்ளே கொண்டாந்து விட்டுட்டேன்னு அவங்க கேட்டிருக்காங்க. இதை கேட்ட உடனே பின்னாலே பார்வோனின் சேனை அவன் நினைக்கிறா, எகிப்தில் அவங்கெல்லாம் வழி தெரியாமல் இந்த பாதையில் கடந்து போகிறாங்க, திகைத்து போயிருக்கிறாங்க, வாசல் அடைபட்டு போய்விட்டது, எதிராய் செங்கடல் வந்து விட்டது. அவனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார். ஏன் கடினப்படுத்தினார் தெரியுமா? அவருடைய நாம மகிமைப்பட வேண்டும். உங்கள் மூலம் தேவ நாம மகிமைப்படுவதற்காக தான் சில தடைகளை கொண்டு வருகிறார். அந்த தடைகள் வரும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, பத்தியா பைபிள் எடுத்துகிட்டு போனால், ஜெபம் பண்ணா, ஊழியம் செஞ்சா, ஆண்டவர் சொன்னா, ஒரு உபவாசம் இல்லாமல் உபவாசத்தா என்ன நடந்தது? அவன் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை, நான் ஜெபிக்கலை, நான் ஒன்றும் செய்யலை, நான் எல்லாம் நார்மல் கிறிஸ்தவனா எல்லாரை போல கிறிஸ்தவ பேரோடு வாழ்கிறேன், என் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா நடக்குது. நல்லா தான் நடக்கும். ஆண்டவர் சொல்கிறார், நீதிமான் அவன் இருக்கிற எல்லா இக்கட்டிலிருந்து என்ன செய்வான்? விடுவிக்கப்படுவான். ஆனால் அப்படி இல்லை துன்மார்க்க ஜீவியம் செய்கிறவர்களுக்கு. கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. நாம் தேவனுடைய சீரை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். இந்த சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஒருவருக்கிறாங்க. மோசே தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதிருங்கள், இன்று கண்ட எகிப்தினை இனி ஒருபோது நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. இன்னைக்கு அவங்களை எல்லாம் மொத்தமாக அந்த கடலுக்குள்ளே என்ன செய்ய போகிறேன், ஆழ்த்தி விட போகிறேன் என்பதை கர்த்தர் சொன்னார். அவங்க நினச்சிருப்பாங்க, என்னப்பா இன்று கண்ட எகிப்தினை இனி ஒருபோதும் காண்பதில்லைங்கிறீங்க, அவங்க எங்கள் பக்கத்தில் நெருங்கி வராங்க, அவங்க ரதங்களோ குதிரைகளோ வீரர்களும் வராங்க, அம்படுதான் நாங்கள் எல்லாரும் அழிந்து போவோம் என்று சொல்லி அவர்கள் நினைத்திருப்பார்கள். ஆனால் தேவன் சொன்னார், நீங்கள் அப்படியே சும்மா இருங்கப்பா, நான் யுத்தம் பண்ண போகிறேன். யார் யுத்தம் பண்ண போகிறா? கர்த்தர். ஆமென். தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா பிசாசின் தடைகளோடும் யுத்தம் பண்ணுவார். அவர் யுத்தத்திலே வல்லவர். இன்று பார்க்கிற எதிரிகளை, இன்று பார்க்கிற தடைகளை இனி ஒருபோது நீங்கள் காண்பதில் என்று கர்த்தர் சொல்கிறார். எதிரே செங்கடல் பாருங்க, மோசேட்ட சொல்றாரு, உன் கோலை ஓங்குனாரு. ஓங்குன உடனே கடல் ரெண்டாய் பிரிந்து அப்படி மதில் சுவர் மாதிரி நின்றுது. அவங்க எப்படி நடந்து போனாங்க தெரியுமா? தரையில் நடக்கிற மாதிரி. கடல் தண்ணியோடைய ஒரு அடையாளம் கூட இல்லை, வெறும் காலாக இவங்க நடந்து போகிறாங்க. நடந்து போன உடனே இவங்க பார்வோனி சேனையெல்லாம், ஆஹா கடல் வழி திறந்துருச்சு, இந்த கடலுக்குள்ளேயே ஒரு யுத்தத்தை பண்ணி இவங்களை நம்ம திரும்ப கொண்டு வருவோம் என்று சொல்லி எல்லாரும் உள்ளே நுழைகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு மோசேட்ட, திரும்ப கோலை நீட்டு. ஹல்லேலூயா. நீட்டின உடனே அங்கே என்ன நடக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ ஒரு அக்கினி ஸ்தம்பம். ஆமென். முன் செல்லும் தேவன் அல்லவா நம்முடைய தேவன். மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் தம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக சென்றார் அல்லவா, அந்த தேவன் அங்கே அக்கினி ஸ்தம்பமாய் முன்பாக கடந்து போகிறார். இவர்களுக்கோ எதிரிகளுக்கோ மேகஸ்தம்பமாய் இருளாய் கடந்து வருகிறார். இவர்களுக்கு ஒன்றும் தெரியல. அப்ப சொல்றாங்க, இஸ்ரவேலின் தேவன் அவர்களுக்கு துணை நிற்க ஆரம்பித்து விட்டார், நம்ம எல்லாரும் திரும்பி ஓடிடுவோம், அவர் அவர்களுக்கு யுத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டார் என்று சொல்லி இவர்கள் ஓட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நாலா பக்கத்தில் இருந்து கடல் சூழ்ந்து அவர்களை எல்லாம் அழித்து விட்டது. இஸ்ரவேல் ஜனங்களையோ அக்கறைப்படுத்தியது. ஆமென். ஹல்லேலூயா. எதிரிகளின் கையிலிருந்து நம்மை மீட்டு நம்முடைய தடைகளை தகர்க்கிறவர் நமக்கு முன்பாய் போகிறார். முதலாவது எதிரிகளின் கையிலிருந்து மீட்கிறவர், தடைகளை நீக்கிறவர் நமக்கு முன்பாய் கடந்து போகிறார். இரண்டாவதாய் ஒரு தடையை நாம் பார்க்கிறோம். யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் யோர்தான் நதி. ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகிற போது மோசே மறித்து விட்டார். யோசுவா அவர்களை வழிநடத்தி செல்கிறார். இந்த யோசுவாவோடு ஆண்டவர் சொன்னார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், உன்னோடும் இருப்பேன். இங்கே பார்த்தால் அங்கே அன்றைக்கு செங்கடலை கடக்கும் பொழுது மோசே இருந்தார். இன்றைக்கு யோசுவா மாத்திரம்தான் இருக்கிறார். அன்றைக்கு அவருடைய கையில் ஒரு கோல் இருந்தது. இன்றைக்கு யோசுவா என்ன செய்வான்? ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் இருந்தது. அந்த கோலாகிய வார்த்தை, உன்னோடு கூட இருப்பேன், நான் மோசையோடு எப்படி இருந்தேனோ அதே போல உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னார். பார்த்தீங்களா? அவர் அப்படியே நடத்தினார்.
அவர்களை அப்படியே நடத்தி சென்றார். என்ன செய்தார் என்று சொன்னார், யோசுவாவோடு சொன்னார். யோசுவா தேவனை நோக்கி பார்த்தபோது ஆசாரியர்களை, அதாவது உடன்படிக்கையை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள், அவர்களை முன்னே நிறுத்து. அவர்கள் யோர்தானிலே கால் வைத்த உடனே, ஆமென், ஹல்லேலூயா, பிரச்சனை பிரவாகித்து வருகிறதா உன்னுடைய வாழ்க்கையில்? ஐயா, போராட்டம் போராட்டம், உபத்திரவம் பிரவாகித்து கொண்டே வருகிறது, வெள்ளம் போல ஓடி வருகிறது, மூச்சு திணறி போகிறது. என்ன செய்வேன் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. நான் அப்படியே அமிழ்ந்து போய் விடுவேனோ, இந்த பிரச்சனையில மூழ்கி விடுவேனோ, நான் மீளவே மாட்டேனோ, எனக்கு பயங்கரமான ஒரு போராட்டம் என்று சொல்கிறீர்களா? ஆண்டவர் ஆசாரியர்கள் கால் பட்டவுடனே, அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்களின் கால் பட்டவுடனே அந்த யோர்தானில் வழி திறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவாகிய உடன்படிக்கை பெட்டியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைக்கும் அவர் முடிவு கட்டுவார். வேத வசனமாகிய அந்த வார்த்தையை நீங்கள் சுமந்து கொண்டு அந்த பிரச்சனைக்கு நேராய் நீங்கள் கடந்து போகும் பொழுது அந்த பிரச்சனை உங்களுக்கு வழி திறந்து விலகுமே தவிர அந்த பிரச்சனை உங்களை ஆழ்த்தி விடாது. இங்க என்ன நடந்தது தெரியுமா? மேலே இருந்து யோர்தான் வெள்ளம் போல நதியாய் ஓடி வந்தது. அது கரை புரண்டு ஓடுகிற காலமாம். அறுப்பு காலம் என்றால் யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற காலம். அந்த காலத்தில் மேலே இருந்து ஓடி வந்த அந்த நதியானது ஒரே குவியலாய் குவிக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அங்கே ரெண்டாக பிளந்தார், இங்கே யோர்தானை ஒரே குவியலாய் குவித்து வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. வசனம் தீர்மானமாய் எங்கே சொல்கிறது, ஆண்டவர் ஒரு நதியை குவியலாய் குவித்து வைத்தார் என்று சொன்னால் அது எத்தனை ஆச்சரியமான ஒரு காரியம். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே வெட்டாந்தரையிலே நடப்பது போல இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யோர்தானை கடந்தார்கள். உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையோட சுவடு கூட தெரியாதபடி கர்த்தர் அந்த பிரச்சனையிலிருந்து உங்கள் வெளியே கொண்டு வருவார். ஐயா, அன்றைக்கு அந்த பிரச்சனை இவர்களை சூழ்ந்து கொண்டது, ஆனால் அந்த பிரச்சனை நடந்தது போலவே தெரியவில்லையே. இவர்கள் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். இவர்கள் வாழ்க்கையா இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஐயா, இதோடு இவர்கள் முடிந்து விடுவார்கள், மரித்து போய் விடுவார்கள், அவ்வளவுதான் என்று சொல்லி நான் மந்திரங்களை செய்தேன், செய்வினைகளை வைத்தேன், எழும்பி வந்து விட்டார்களே என்று சொல்லி சத்துரு ஆச்சரியப்படுத்த அளவில் கர்த்தர் ஒரு பலத்தை கிரியேட் செய்வார். உங்களுக்கு எதிரான சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகும்படியா யோர்தானிலே தேவனுடைய பாதம் வந்து இறங்கும் பொழுது அங்கே வழி திறந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இயேசுவின் சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு வழி தரவும் என்று சொல்லி அவருடைய வார்த்தையாகிய மன்னாவை பிடித்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த யோர்தானை வழி திறக்க பண்ணுவார். அந்த யோர்தான் நதி அங்கே இருந்தது என்ற சுவடை இல்லாமல் கடந்து போக பண்ணுவார். அதை ஒரு குவியலாய் குவித்து வைப்பார். நம்முடைய தேவன் ஒருபோது நம்மை மறக்க மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது எதிரிகளிடத்திலிருந்து அந்த தடையிலிருந்து நம்மை காப்பாற்றின தேவன் பிரவாகித்து வருகிற பிரச்சனையாகிய தடையிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். இரண்டாவதாய் மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். எரிகோ. ஆமென். யோசுவா 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மீண்டுமாக ஒரு தடை வந்தது. அது என்ன தடை என்று சொன்னார்? எரிகோ. ஹல்லேலூயா. இந்த எரிகோவுக்கு வரும் பொழுது யோசுவாவிடத்தில் ஆண்டவர் சொன்னார், 6 நாள் வாய் திறவாமல் துதியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இதாங்க ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் துதிக்க சொல்றாரு. எப்படி துதிப்ப? நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வேணும்னா துதிச்சுக்கிட்டே இருக்கணும். லோகரா திரக்கரபா சந்தரை விக்கரபா. ஆவியானவரை நீங்க துதிக்க 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 உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடை சுவர்கள் தகர்க்கப்படும். ஆமென். அன்னைக்கு எரிகோவை தகர்த்த தேவன் உங்க வாழ்க்கையில வழியே இல்லாதபடி பூட்டப்பட்டிருக்கும், அடைக்கப்பட்டிருக்கும். ஐயா, நான் எங்க பார்த்தாலும் எனக்கு வழியே தெரியல, என்ன செய்வோன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் நீங்க சொல்றீங்கல்ல, அடைக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்றீங்களா, ஆண்டவர் சிறைச்சாலையில் இருப்பது போல நான் இருக்கிறேன் என்று சொல்கிறீர்களா? அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்க வெளியே வரணும். அந்த தடையிலிருந்து நீங்க வெளியே வரணும்னா என்ன செய்யணும்னா தேவனை துதிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிற துதியினால் நாம் நிரப்பப்படும் போது எத்தனையோ ஊழியக்காரங்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையை சொல்லி 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 அநேக தடைகளை தகர்த்திருக்கிறாங்க. கடன் என்கிற தடையிலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எனும் தடையிலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடை சுவர்களையும் தகர்ப்பார்.
நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதுக்கப்புறம் தெரியும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்கள். பெண்களாகிய நீங்கள், ஐயா எனக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் வேலை தான், எப்போ படுக்கிற எப்போ தூங்குற இதெல்லாம் தெரியல. நான் சொல்லுவேன், அந்த வேலை நேரத்தில் உங்கள் வாய் எந்த வேலையும் செய்யலைல்ல, துதிச்சுக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அநேக நேரங்களில் நான் அப்படி தான் துதிப்பேன். அப்படி துதிக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எத்தனையோ தடைகள் தகர்க்கப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த மதில் சுவர்கள் தகர்க்கப்படும். 6 நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் அமைதியாய் சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாளிலே ஆசாரிகள் நெடுந்துணியாய் எக்காலத்தை ஊதும்போது ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. துதி சத்தத்தால் அவங்க ஆர்ப்பரித்ததால சுவர் இடிந்து விழுந்ததனால் அங்கே தேவ பிரசன்னம் இறங்கி வந்திருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் எங்கே இறங்குகிறதோ அங்கே எல்லா தடை சுவர்களும் தகர்க்கப்படும். அங்கே ஆண்டவர் சொல்கிறார், அந்த சுவர் இடிந்து விழுந்தவன அவனுக்கு நேரம் என்ன செய்யணும், கடந்து போக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு நேரம் இருக்கிற தடைகள் எல்லாம் தகர்க்கப்படும். நீ வாசல் வழியாய் உட்பிரவேசிப்பாய். உனக்கு நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு நேராய் நீ கடந்து போவாய். உன்னுடைய ஆசீர்வாதத்தை யாரும் பறித்து கொள்ள முடியாது. இது ராத்திரி வேளையில் கூட எனக்கு நிறைய தடைச்சுவர்கள் இருந்தது. நான் என்ன செய்வேன் என்று தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இன்றையிலிருந்து நீங்கள் ஒரு முடிவுக்குள் வாருங்கள். நான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கர்த்தருக்காய் ஒதுக்கி நான் ஸ்தோத்திர மாத்திரம் சொல்லி என் தேவனை உயர்த்துவேன். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறது. இந்த ஸ்தோத்திரங்களை நீங்கள் செலுத்த செலுத்த உங்கள் வாழ்க்கையில கிருபை பெருகும். இருக்கிற எல்லா தடைகளும் தகர்க்கப்படும். தடைகளை தகர்த்து போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாய் நடந்து போகிறபடியா இந்த ராத்திரி வேளையில மதில் சுவர் போல இருக்கிற தடைகளை எல்லாம் தகர்ப்பார். கடலை போல பிரவாகித்து வருகிற வெள்ளங்களை தகர்ப்பார். ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாரும் நம்முடைய தலைகளை தாத்தி இந்த இரவு வேளையில தடைகள் நீங்கும்படியா ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில் அநேக தடைகள் ஆண்டவரே, தடைகளின் மத்தியிலே நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த இரவு வேளையில ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய தடைகளையோ கர்த்தர் உடைத்தெறியும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, இந்த ஈஸ்டர் முடிந்த உடனே நான் எப்படியாவது என் பிள்ளைகளுடைய காரியத்தை செய்து முடிக்கணும், அதற்கான வழிகளை திறங்க என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேர் வாழ்க்கையிலோ ஏசப்பா உம்மை துதிக்கிற எதிரான தடைகளை நிர்மலமாக்கு. பிரச்சனையாய் புரண்டு வருகிற வெள்ளங்களை ஒன்றுமில்லாமல் போக பண்ணும். தடையாய் இருக்கிற தடைச்சுவர்களை தகர்த்தெறியும் இயேசுவின் நாமத்தினால. நன்மையான காரியங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் வரட்டும். தடைகளை நீக்கி போடுகிற என் தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்கு முன்பாக நீ கடந்து போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த இரவு வேளையில் எல்லா தடைகளையும் நீ நீக்கி போட்டதற்காக ஸ்தோத்திரம். சத்துரு வைத்த எல்லா சதிமோசங்களை நிர்மலமாக்கியதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.